அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். இந்த நாளின் சிந்தனைக்காக 28வது வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்பது. நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்று பார்க்கும்போது, மனிதனுக்கு தேவையான அனைத்திற்கும் வேதம் போதுமானதாய் இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக விசுவாசிக்கிறோம். வேதம் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொண்டிருக்கிறது. நம்முடைய நடைமுறை காரியங்களுக்கும் நம்முடைய நடைமுறை சிக்கல்களுக்கும் வேதம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பதில் கூறுகிறதாக இருக்கிறது. என்ன பதில் கூறுகிறது என்று பார்க்கும்போது, விசேஷமாக இந்த வசனத்துல பார்க்கும்போது, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். வேதையினாலும் சஞ்சலத்தினாலும் இருக்கும்போது வேதம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. வேதனையினாலும் சஞ்சலத்தினாலும் என்னுடைய ஆத்துமா நிறைந்து காணப்படும் போது எனக்கு வேதம் போதுமானதாக இருக்கிறது. மன வேதனை அநேக நேரத்தில் மனிதர்களை நொறுக்குகிறது, பலமுள்ள மனிதர்களை பலவீனமாக்குகிறது என்று பார்க்கும். வேதத்துல உதாரணத்துக்கு தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தாவீது அநேக நேரத்துல மனவேதனையினால பலவீனமா இருக்கான். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். எலியா தீர்க்கதரிசி வைராக்கியமாய் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக பேசிய பின்பாக அவனுடைய உயிருக்கு பயந்து, ஏசபேலுக்காக பயந்து அவன் மனவேதனைப்பட்டு அவன் ஓடி போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ராஜாவுக்கு தேவன் பலனளிக்கிறார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது தேவன் உடைந்து போய் நொறுக்கப்பட்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு வேதம் பதில் தருகிறதாக இருக்கிறது. எப்படி கர்த்தருடைய வசனம் எனக்கு பலன் தருகிறது? ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல தேவனுடைய கிருபையை தேவன் உட்செலுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்துல தேவனுடைய கிருபை இருக்கு. அந்த கர்த்தருடைய வசனம் தேவனுடைய கிருபை எனக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த தேவனுடைய கிருபை சஞ்சலத்தை தாங்கவும் காயப்பட்ட ஆத்துமாவை சுகமாக்கவும் உதவி செய்கிறது. என்னுடைய ஆத்துமா காயப்பட்டு சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கும் போது நான் உடைந்து விடுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய்ந்து போறேன், பலவீனப்படுறேன். ஆனா தேவனுடைய வார்த்தை என்னை சுகப்படுத்துது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய கிருபையை கொண்டிருக்கிறதுனால் அது என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறது, என்னுடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறது, என்னுடைய ஆத்துமாவை சுகமாக்கி தேவனை துதிக்கும் துதியாக என்னுடைய ஆத்துமாவை மாற்றுகிறதா இருக்கிறது. சஞ்சலத்தினாலும் உபத்திரவத்தினாலும் வியாகுலப்படுகிற இந்த சங்கீதக்காரன் புலம்பல, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வேதனை இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை யாருக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை மீது யாருக்கு அக்கறை இருக்கு, இது கடவுள் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரா என்பதெல்லாம் புலம்பல. சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், உம்முடைய வசனத்தை தாங்கன்னு சொல்றார். எல்லா சூழலிலும் கர்த்தருடைய வசனம் போதுமானதா இருக்கிறது. எல்லா சூழலிலும் கர்த்தருடைய வசனம் தேவனுடைய கிருபையை கொண்டு வருகிறது. நம்மை சுகப்படுத்த போதுமானது கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? டிப்ரெஷனுக்குள்ள இருக்கீங்களா? வேதனையில இருக்கீங்களா? மனக்கவலையில இருக்கீங்களா? காயப்பட்ட இருதயத்தை கொண்டிருக்கீங்களா? வேதத்தை எடுத்து வாசிங்க. வேதம் உங்களை சுகப்படுத்தும். வேதம் உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். வேதம் உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும். இந்த காலை நேரத்துல வாசிங்க. ஏன்னா இந்த வேதம் உங்களுக்கும் எனக்கும் போதுமானது. இந்த வேதத்தை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை. இந்த வேதத்தை நேசிங்க, இந்த வேதத்தை வாசிங்க. தேவன் உங்களுடைய இருதயத்துக்கு தன்னுடைய கிருபையை கொடுத்து உங்களை சுகமளிப்பார். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.